வாழ்க்கையில் நாம் எத்தகைய சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த வாழ்க்கையே போராட்டகரமானதாக இருந்தாலும் கூட தொடர்ந்து நகர்ந்துட்டே இருக்கிற துணிச்சல் நம்மகிட்ட இருந்ததுன்னா இந்த வாழ்க்கை நம்ம எதிர்பார்க்கிறத விட பெரிய பெரிய வெற்றிகளோட நமக்காக காத்துட்டு இருக்கோம். நான் தொட்டது எல்லாமே தோல்வியிலேயே முடியுது, இந்த வாழ்க்கை மேல இருக்கிற நம்பிக்கையே எனக்கு போயிருச்சுன்னு நீங்க சொன்னா ஒரே ஒரு முறை அமெரிக்க முன்னாள் அதிபர் அப்ரஹாம் லிங்கனோட வாழ்க்கையை புரட்டி பாருங்க. தன்னோட 22வது வயதுல துவங்கி 50வது வயது வரைக்கும் அவர் பார்த்தது அனைத்துமே தோல்வி மட்டும்தான். அரசியல மட்டும் கிடையாது, தன்னோட சொந்த வாழ்க்கையில, படிப்புல, உடல் ஆரோக்கியத்துல, வியாபாரத்துல அனைத்துலயுமே அவர் தோல்வியை மட்டும்தான் பார்த்தாரு. ஆனா 51வது வயசுல அமெரிக்காக்கே அதிபராயிடுறாரு. இந்த வெற்றி எப்படி சாத்தியமாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? அவரு எத்தகைய தோல்வியிலையும் தேங்கி நிற்காம அடுத்து என்னன்னு பார்த்து நகர்ந்துட்டே இருந்தது மட்டும்தான் அந்த வெற்றிக்கு காரணமா இருந்திருக்க முடியும். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கீங்கன்னு தெரியல. அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து நகர்ந்துட்டே இருங்க. இந்த வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்க்கிறத விட பெரிய பெரிய வெற்றிகளோட நிச்சயமாக உங்களுக்காக காத்துட்ருக்கோம். நதி மாதிரி நீங்கள் தொடர்ந்து நகர்ந்துட்டே இருந்தால் வாழ்க்கை கடல் மாதிரி வெற்றியோட காத்துட்ருக்கோம்.